friends, welcome to my channel. இன்னைக்கு நான் இந்த வீடியோல ஒரு சில things ஆன்லைன்ல purchase பண்ணிருந்தேன். சோ இது worth இல்ல அப்படினு சொல்றது தான் இந்த வீடியோ நான் போட்டுருக்கேன். இது வந்து நான் Flipkartல ஒரு ஷோ பீஸ் வாங்கியிருந்தேன். இது 171 rupees, அதாவது ஆஃபர்ல 165 rupees போட்டிருந்தாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப worthன்னு தோணுச்சு. நம்ம வந்து ஷெல்ஃப்ல வச்சு பார்க்கும் பொழுதே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து வந்து நான் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். இது 267 போட்டிருந்தாங்க. ஆஃபரில் 242க்கு கிடச்சிச்சு. இந்த மாதிரி லக்கி வினர்னு போட்டிருந்தாங்க. ஆனால் அது வந்து நம்ம இன்னொருக்கா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த ஆஃபர் இருக்குது. இப்போ இதை நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பாருங்கள், இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ஏர்டைட் கண்டெய்னர்னு போட்டிருந்தாங்க. ஆனால் இது வந்து ஏர்டைட் கண்டெய்னர் இல்லை. நீங்கள் சும்மா பருப்பு, கடலை அந்த மாதிரியெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஆனால் பிஸ்கட்ஸோ இல்லாட்டி வறுத்த கடலை அந்த மாதிரியெல்லாம் இதில் போட்டு வைக்க முடியாது. ஏன்னா போட்டு வச்சா இது ஏர்டைட் இல்லாதனால காற்று போயிடும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த மாதிரியான ஏர்டைட் கண்டெய்னர் வாங்காமல் லிட் வச்சு மூடி வந்து நம்ம சுற்றி மூடுற மாதிரி இருக்கிற மாதிரியான இதுகள் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வர்த்துன்னு நான் நினைக்கிறேன். இது 242 rupeesக்கு நான் வாங்கினேன். அடுத்து வந்து 86 rupeesக்கு இந்த மாதிரியான ஹுக்ஸ் வாங்கினேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிச்சனில் சரி பாத்ரூமில் சரி டைல்ஸில் இதை வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுட்டோம்னா, இந்த மாதிரி வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம ஸ்பூன்ஸ், அதாவது ரொம்ப வெயிட் நம்ம போடாமல் சும்மா நார்மல் வெயிட் வந்து இதில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். அதுவும் யூஸ்ஃபுல்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பாருங்கள், இந்த மாதிரி 8 ஃப்ளவர்ஸ், இது வந்து ஆஃபர், மீஷோவில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி 8 ஃப்ளவர் பாட்ஸ் வந்து இருந்துச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இது என்னென்னா பிள்ளைகளோட புக் ஷெல்ஃபில் இல்லாட்டி நம்ம ஹாலில் கூட இதை நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் இது வந்து 8 வந்து வாங்கியிருந்தேன். 8க்குமே வந்து ஒரு இது 135 rupees தான் நான் 8க்குமே வாங்கியிருந்தேன். இது வர்த்துன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து இதுவும் நான் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்கர் பன் அப்படின்னு சொல்லி ஒரு தீமில் இது வந்து ஒரு நைட் லேம்ப் மாதிரி, நைட் லேம்பில் ஸ்டடி லேம்ப் மாதிரி டேபிளில் வச்சுக்கிறது. இது மகள் வந்து ஆசைப்பட்டு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நான் இதை வாங்கியிருந்தேன். ஆனால் இது வந்து நம்ம எப்பயுமே சார்ஜ் போடணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சரி 2 hours கண்டினியூஸாக சார்ஜ் போடணும். ஏன்னா இல்லாட்டி இந்த லைட் வந்து டிம் ஆயிரும். டிம் ஆகிறது மட்டும் இல்லாமல் அப்படியே லைட் எரியாமலே போயிடும். அதனால இந்த லைட் ஃபுல்லாக சார்ஜ் இறங்காமல் பார்த்துக்கணும். 262 rupees இது ஷார்ப்னரோடு இருந்துச்சு. இது அவளுக்காக நான் வாங்கியிருந்தேன். என்னமோ அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து இன்னொரு எனக்கு இதுவும் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். இது நான் வாங்கியிருந்தேன். இது பாருங்கள், இந்த மாதிரியான ரேப்பிங், அதாவது வால் ஸ்டிக்கர். இது வந்து நான் கிச்சனுக்காக நான் அது வாங்கியிருந்தேன். கிச்சன் வந்து ஃபுல்லாக ஒயிட் கலர் டைல்ஸ். எனக்கு அது கொஞ்சம் பிடிக்கலை அப்படிங்கிறதுனால நான் அது கிச்சனுக்கு போடலாம். 114 தான். ஆனால் நல்ல திக்னஸாக இருந்துச்சு. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் வித் ஆயில் ப்ரூஃப் மாதிரி இருந்துச்சு. ஆயில் போட்டால் கூட அது தொடச்சா போயிடும். 114க்கு இது ரொம்ப வர்த்தாக இருக்கும். அடுத்தது வந்து நான் ராகவேந்தர் வாங்கியிருந்தேன். இது வந்து 266 rupees அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் அந்த ராகவேந்தர் நான் வாங்கலை. இதில் பின்னாடி பசுமாடு இருக்க மாதிரியான ராகவேந்தர் 282 rupees. இது தான் வாங்கியிருந்தேன். நான் ஆர்டர் பண்ணியிருந்தது அதுதான் 266 rupees. ஆனால் அவங்க கொண்டு கொடுத்துட்டு 282 rupeesன்னு கேட்டாங்க. அப்போ தான் பார்த்தேன் இந்த ராகவேந்தர். ஆனால் நல்லா இருந்துச்சு, மனசுக்கு அமைதியாக இருந்துச்சு ராகவேந்தரை பார்க்கும் பொழுதே. அடுத்து இதுவும் வந்து இது நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து நான் எல்லாமே யூஸ்ஃபுல்லானது தான். ஷோ பீசஸ் கொஞ்சம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஷோ பீஸ் மாதிரி வாங்குவோன்னு இது வாங்கியிருந்தேன். 111 தான் இது. ஆனால் இது வந்து நம்ம வீட்டில் ஷோ கேஸ்லையோ இல்லை கேபினெட்லேயோ ஷெல்ஃப்லேயோ வைக்க முடியாது. காரில் தான் வைக்கலாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பார்த்ததுக்கு பிறகு எனக்கு இது ரொம்ப சின்னதாக இருந்தனால இதை நான் ரிட்டன் போட்டுட்டேன். அடுத்து வந்து இது வந்து ஒரு புத்தா ஸ்டாச்சு ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவும் ரொம்ப வர்த். இது எனக்கு இதையும் பார்க்கலே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டுக்கு. பாருங்கள், இதுவும் வந்து நான் ஹாலில் வந்து ஷெல்ஃபில் தான் நான் இதை வச்சுருந்தேன். அப்போ இது வந்து 124 rupeesக்கு இந்த புத்தா ரொம்பவே அழகாக இருந்தார். இது வர்த்துன்னு தான் நான் சொல்கிறேன். இதுவும் வந்து யூஸ்ஃபுல். நீங்கள் வீட்டுக்கு வாங்கலாம், ஷோ பீஸாக வைக்கலாம். இது வந்து நல்ல இந்த மென்டாலிட்டிக்கு நல்ல. இது வந்து ஃப்ரிட்ஜ் கவர். இது வந்து 113 rupeesன்னு வாங்கியிருந்தேன். இப்போ இது அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. இதுவும் வந்து ஒரு கவரும் 3 ஷீட்ஸும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு கொடுத்துருந்தாங்க. இதுவும் நல்ல வர்த்துன்னு தான் நான் நினைக்கிறேன்.
இந்த ஷீட்டும் கவரும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் இன்னும் ஃப்ரிட்ஜுக்கு இதை போடலை. போட்டதுக்கு பிறகு நான் வீடியோ போட்டு காட்டுறேன். அடுத்தது வந்து இது 86 ருப்பீஸ்க்கு நான் இந்த மாதிரி ஹுக்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கனாலே போதும். நல்ல டைல்ஸில் சரி பீரோவில் கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணினீங்கன்னா இதில் நீங்கள் ரொம்ப வெயிட் போடக்கூடாது. நீங்கள் இது வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். இது இந்த மாதிரி அகல் விளக்கு, குட்டி அகல் விளக்கை வச்சு இதை கவர் பண்ணி வச்சுட்டா அகல் விளக்கு அமராமல் இருக்கும். இது வாசலில் அல்லது வீட்டுக்குள்ளே கூட நீங்கள் குட் வைப்ரேஷன் வரதுக்கு வச்சுக்கலாம். இதுவும் வேர்த்துன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் விளக்கை வச்சுட்டு மேலே எதுலையாவது மாட்டி கூட விடலாம். கவனமாக செய்யணும். இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அடுத்தது வந்து பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து விளக்கு வைக்கும் பொழுது வாசலில் நமக்கு காற்று பட்டால் கூட அமராது. அடுத்தது இந்த மாதிரி 4 மாங்ஸ் வாங்கியிருந்தேன். இதில் கெட்டதை பேசக்கூடாது, கேட்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு தீம். இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இதை வந்து ஷோ பீஸாக வாங்கியிருந்தேன் ஷெல்ஃபில் வைக்கிறதுக்கு. அடுத்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் இன்னொரு ஒரு பொருள் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் வந்து இது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அதாவது என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் ஆர்டர் பண்ணதுக்கு காரணமே இது வந்து நான் சாமி ஷெல்ஃபில் வைக்கலாம் அப்படின்னு. அதாவது சுகானந்தா அப்படின்னு சொல்லி, அதாவது சுகாவனந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாமியை நினச்சி நம்ம கிளி அவர் வந்து கிளி முகத்தில் இருப்பாருன்னு சொல்லி, ஸோ அதனால இந்த கிளியை வீட்டில் வாங்கி வச்சா அப்படி நல்லோம் அப்படின்னு அம்மா சொல்லவும் நான் அந்த கிளி 2 வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில். இது வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் இதை சாமி கேபினெட்டுக்கு மேலே வச்சுருந்தேன். ரொம்ப இந்த ப்ரைஸுக்கு இது ரொம்பவே அழகாக வேர்த்தாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லலாம். இப்போ அடுத்து இன்னொன்று வந்து இதுவும் அம்மா தான் சொன்னாங்க. இது வந்து நிலவாசலில் மாட்டுறதுக்கு வாங்க சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு நான் இது வாங்கியிருந்தேன். இதில் வந்து 2 இருந்துச்சு. அதாவது சூரியன் வந்து ஷோ பீஸ் மாதிரி இது 2 இருந்துச்சு. ஸோ இதில் வந்து இது நான் 2 வாங்கியிருந்தேன். அப்போ தான் நான் நினச்சேன் சூரியன் சந்திரன் 2ம் வாங்கியிருக்கலான்னு. ஆனால் அவங்க வந்து சூரியன் மட்டும்தான் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருந்ததுனால சூரியன் 2 நான் வாங்கியிருந்தேன். இது வந்து நான் நிலவாசலில் மாட்டலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ இதை வந்து நிலவாசலில் மாட்டலாம், சூரியன் நிறைய பேர் வீட்டில் மாட்டியிருந்ததுனால அம்மா சொல்லவும் இதை நான் வாங்கியிருந்தேன். இதில் 2 பீஸ் இருந்துச்சு. இதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்ல இந்த காப்பர் கலரில் இருந்தனால, செம்பு கலரில் இருந்தனால ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு. கீழே பெல்ஸும் வச்சுருந்தாங்க. அடுத்தது வந்து இதுவும் வந்து நான் ஒரு ஷோ பீஸ் தான். கிருஷ்ணரும் ராதையும் இருக்கிற மாதிரி. இது 173 ருபீஸ். இதுவும் நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இதுவும் ரொம்ப வேர்த்துன்னு தான் சொல்லுவேன். இது பாருங்கள், வெண்கலம் மாதிரியே இருந்துச்சு. 173 ருபீஸுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லலாம். இது நல்ல ஷோ பீஸாக வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதுவும் நான் வாங்கியிருந்தேன். இதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.